ஹலோ எவ்ரிவன், நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னா ஃபிஃப்த் லெசனில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் 5.1 பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே உங்களுக்கு தெரியும் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை பற்றி ஒரு ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்கன்னா கிவன் டர்ம்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் எவ்வளோ வோல்ட் கொடுக்குறாங்கன்னா 230 வோல்ட் அந்த கெப்பாசிட்டர் கொடுக்குறாங்க. அந்த கெப்பாசிட்டரோட பிளேட் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டராக இருக்குது. அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டராக இருக்குது. ஸோ இதில் இருக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் 1 செகண்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இதில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் பார்த்திங்கன்னா V மேக்ஸ் சைன் 2π/ft அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறோம். Vmaxன்றது எவ்வளோன்னு தெரியும் உங்களுக்கு, 230. தென் பார்த்தீங்கன்னா √2 நம்ம மல்டிப்ளை பண்ணிடணும் பிகாஸ் திஸ் இஸ் RMS வேல்யூ. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், சைன் 2π × 50t. ஸோ ஃப்ரீக்வன்சி எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 50 கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், V 325 சைன் 100πt அப்படின்றது கிடைக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 1 மில்லிமீட்டராக இருக்குது. கெப்பாசிட்டர் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 1 மில்லிமீட்டராக இருக்குது. ஸோ 1 × 10⁻³ மீட்டர். ஓகே, அப்போ ஏரியா பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குன்னா 20 × 10⁻⁴ மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா அந்த இடத்துல ஸ்கொயர் டேர்ம் உங்களுக்கு வரும். தென் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ஐடி, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் பார்த்தீங்கன்னா ε0 d ψ/dt நம்ம சொல்லலாம். தென் ஐடி இஸ் ஈக்குவல் டு ε0 dEA/dt பிகாஸ் சைன்றது இஏ அப்படின்னு நம்ம சொல்லலாம். தென் பார்த்தீங்கன்னா இஏ நம்ம எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா V/d அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா அதை கொண்டு போய் நான் இந்த ஐடி ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா ε0 A/d dV/dt கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த dV/dt அதோட வேல்யூ நம்மளுக்கு நல்லா தெரியும். V வந்து பார்த்தீங்கன்னா 325 sin 100πt அப்படின்றது தெரியும். உங்களுக்கு தெரியும் சைனை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நம்மளுக்கு ஒமேகா காஸ் ωt கிடைக்கும். இந்த இடத்துல ஒமேகாவுக்கு பதிலாக 100π இருக்குது. ஓகே, இதுக்கு ஆப்டான வேல்யூஸ்லாம் நம்ம கிவன் டேர்ம்ஸ்லேருந்து எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு லாஸ்ட்டாக ஃபைனல் ஃபார்முலா என்ன கிடைக்கும்னா 1.81 மைக்ரோ ஆம்பியர் அப்படின்றது கிடைக்கும்.